பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் பெட்டு பிரச்சனை, கானா வினோத்துக்கும் ஒரு பக்கம் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் ஒரு பெட்டு பிரச்சனை நடந்திருக்குது. அதில் யார் பக்கம் நியாயம் தப்பு? இதில் குறிப்பாக இன்னைக்கு வினோத்தோட பிஹேவியர் சரியாக இல்லாத மாதிரி தான் தோணுது. நம்ம இன்னைக்கு 24/7 பார்த்ததும் சரி, 1 ஹவர்லேயும் சரி, ஏதோ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காரோ, கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளே வருது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து வீட்டுக்குள்ள இந்த ரெட் கார்டு மேட்டரை பற்றி அரோரா, விக்ரம் மற்றும் சபரி டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் கானா வினோத் இன்னைக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் பிரவீன் மேலே வச்சிருக்காரு போல. ஏன்னா பிரவீனுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்குல்ல இனிஷியல் டேஸில். ஸோ அவர் ஏதோ எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் பிரவீன் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கல. பிரவீன் கானா வினோத் பக்கம் கூப்பிட்டுமே அந்த அளவுக்கு பெருசாக கான்வர்சேஷன் வச்சுக்கல, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்கு. அந்த ஒரு அப்செட்டு கானா வினோத்துக்குள்ள நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சு. என்னதான் அவங்க 2 பேரும் கலாய்க்கிறோம், ஃபன் பண்றன்ற பேர்ல பேசிக்கிட்டாலும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, ஒத்து போறது, அந்த ஒத்து போறதே கிடைக்கல. அங்கேயே கானா வினோத் லிட்டரலி அப்செட்டு போல. அதனால தான் அங்கே சபரி, அரோரா இவங்க கூடலாம் அந்த ரியாக்ஷன் நடந்துச்சு. இதுக்கான மெயின் காரணம் யாரு? பிரவீன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பாயிண்ட்ல ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா திவ்யா, வியானா மற்றும் வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ சுயமோ கியமோ பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே என்ன மீனிங்ன்ற மாதிரி கானா வினோத் ஒன்று சொல்ல அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இவர் ஒரு விஷயத்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்க, அதை சொன்னாங்க, அவர் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேக்காக சிரிக்கிற, எதுக்கு சிரிக்கிறேன்ற மாதிரி அங்கே கானா வினோத் திவாகரை கேட்கும்போது திவாகர் போயிட்டு அங்கே விளையாடுறாரு. திவாகர் சொன்ன அந்த வடசட்டி அப்படின்னும் போது இங்கே நீங்கள் இந்த கடாயின்னு சொல்கிறீங்க, அந்த வடசட்டி நாங்கள் எங்கள் ஏரியாவில் கூப்பிடுவோன்ற மாதிரி டைலாக் வருது. அப்போ போய் வினோத் சிரிக்கிறார், அப்படியே உழுந்து சிரிக்கிற மாதிரி. அது வெறுப்பேற்றுற மாதிரி சிரிக்கிறார். அப்போ வாட்டர்மெலன் என்ன பண்ணுறாரு, போய் சிக்கலக்கா கொட்டுற மாதிரி சில விஷயங்கள் போகும்போது தொடாத 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 அப்படின்றத சொன்னார். அதுக்கப்புறம் இவர் சிக்கலக்கா கொட்டும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாரு, தள்ளுறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு காலில் புஷ் பண்ணார். ஐ மீன் காலில் அது இவரும் ஃபன்னாக பண்ணுறாரு, அவரும் ஃபன்னுன்ற பேரில் காலில் தள்ளியாச்சு. இந்த ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஓகே, இது 2 பேருமே மாற்றி மாற்றி ஃபன்னாக பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஒரு பக்கம் இவர் சிரிச்சார், இவர் ஒரு டைலாக் கேட்டார், அதுக்கு ஃபன்னாக வாட்டர்மெலன் சிரிச்சாரு. அதுக்கப்புறம் இவர் இப்படி செய்யும்போது வினோத் கிட்ட ஆஸ் யூஷுவலாக இருக்கிற பிஹேவியர் இல்லாமல் டோட்டலாக இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இத்தனை நாள் இருந்த வினோத்துக்கும் இன்னைக்கு பர்டிகுலர் எபிசோட்லையும் சரி, லைவ்ல பார்க்குற வினோத்துக்குமே டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்ன புதுசாக ஒன்று இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் வரீடாகவும் கொஞ்சம் வியர்டாக இருக்குது அது பார்க்கறதுக்கு. உண்மையை சொல்லனா ரொம்ப வியர்டாக இருக்குது வினோத் பண்ணுறது இன்னைக்கு அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, இந்த இன்சிடென்ட் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்து நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் பெட்ரூமில் இவரோட இதெல்லாம் இருந்திருக்கு போல. யாருது? திவாகரோட பையெல்லாம், அந்த துணி சூட்கேஸ் வரும்ல, அந்த சூட்கேஸ் அங்கேருந்து அந்த சூப்பர் டீலக்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிருக்காரு போல. அதை கானா வினோத் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஓ இந்த பொட்டி எடு, அந்த ஆள் பொட்டிலாம் இங்கே இருக்கக்கூடாது, எடுத்துகிட்டு போய் பிக் பாஸ் வீட்டில் வைக்கிறாரு. இப்போ அங்கே ஒரு பொட்டி இருக்குன்னா அதை நீங்கள் கேட்கணும், யாருது என்னன்னு. உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடாது. அதை நீங்கள் கேட்காம எடுத்துன்னு போய் வச்சதே மொதல் தப்பு. எப்படி கானா வினோத் கேட்காம எடுத்துன்னு போய் வச்சது தப்பு. அது வாட்டர்மெலன் ஸ்டோர் இது தெரிஞ்சுதான் எடுத்துன்னு போய் வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இல்லை அந்த இடத்துல பிரவீன் காந்தி வரப்போறாரு, நீங்க எதுக்கு எடுத்துன்னு வந்து வைக்கிறீங்க, அவர் பெட்டை புக் பண்ணிட்டார் சார், இதெல்லாம் பண்ணிட்டாரு சார் அப்படின்னு மாதிரி சொல்லு. சார் அதை நீங்க எடுத்துட்டு போய் வைக்கக்கூடாது சார், இது ரொம்ப தப்பு சார். வாட்டர்மெலன் தெளிவாக தான் சொல்றாரு, அதை எடுத்துட்டு போய் நீங்க வைக்கக்கூடாது, அது உங்களுடைய தப்பு சார். எப்படி சார் நீங்க வைக்கலாம், வைக்காதீங்க சார், நான் எங்க வேணுமோ எங்க பிடிச்சனோ அந்த இடத்துல. இல்லை சார் அவர் புக் பண்ணிட்டார் சார்னு. ஏன்னா ஒரு பக்கம் இப்போ கானா வினோத்துக்கு ஒரு அசிஸ்டண்டாவே திகழ்கிறாருல பிரவீன் காந்தி, அதனால அவர் அங்கே வேணுன்ற மாதிரி போறாரு போல. ஏன்னா பிரவீன் காந்தியோட ஃபர்ஸ்ட் டேவோட பெட் அதுதான். வாட்டர்மெலன் கடைசி டே வரையும் அந்த சூப்பர் டீலக்ஸ்ல தான் இருந்தார். 2மே இருக்குல்ல. அவர் இங்க படுக்கிறார். இந்த வீட்டில் இப்போ ஆட்கள் கம்மியாக தான் இருக்கு. எத்தனை பேர் இருக்காங்க மக்களே? ஒரு 6, ஒரு 3, 9, 10 பேர் தானே. 10 பேர்னா அங்கே பெட்டே 6, அங்கே ஒரு பெட்டு 4, அங்கே ஒரு 6, கிட்டத்தட்ட பெட்டே 6, 10, 11 பெட் இருக்கே. அவங்கவுங்க இஷ்டப்படி எங்கே வேணாலும் படுத்துக்கலாம். எப்படி அவங்கவுங்க விருப்பப்படி எந்த இடத்துல வேணாலும் படுத்துக்கலாம். இங்கே தான் படுக்கணும், அங்கே தான் படுக்கணும்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஃபுல்லாக இருந்து இடம் இல்லை அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு. அதான் காலியான இடம் இருக்கே, அது எதுக்கு? அதான் சொல்றாங்க திவ்யா, யார் எங்கே வேணாலும் படுத்துக்கலாம், இதுக்கு என்ன பிரச்சனை கானா வினோத்? யார் எங்கே வேணாலும் படுத்துக்கலாம், அவர் ஒரு விருப்பப்படி அவர் போய் படுத்துக்கிட்டோம், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாரு. வாட்டர்மெலன் என்ன பண்றாரு, அந்த பொட்டியை திரும்ப எடுத்துட்டு போய் அங்கே வைக்கிறாரு. ஸோ மெச்சூரிட்டி இல்லை சார், இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, பொட்டிலாம் எடுத்துட்டு போய் வைக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு சார், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகேவா? சொல்லி முடிச்சுட்டு இவர் போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த எட்டி வச்ச மேட்ரு வருது.
எப்படி இந்த எட்டி வச்சு மேட்டர் அங்கே வியானா கிட்ட இந்த மாதிரி பண்ணார், ஜாலியாக பண்ணுறது கூட இந்த மாதிரி பண்ணுறாரு அவர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதில் ஏதோ ஒரு ஃபீல் ஆயிருக்கு போல. அதை பேசிட்டு இருக்கும்போது உடனே வினோத் வந்து, என்ன பின்னாடி பேசுற, முன்னாடி பேசு, எதுக்கு பின்னாடி பேசுற, இதெல்லாம் பண்ணாத சார், நீங்கள் ஜாலியாக காலில் எட்டி வச்சது தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி, நீங்கள் எதுக்கு இப்போ டாபிக் மாத்திர, காலில் எட்டி வச்சது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது உடனே வாட்டர்மெலன் என்ன சொல்லுவார், அந்த பெட் மேட்டருக்கு போவார் பாருங்க, எதுக்கு மாற்றி பேசுகிற, இதெல்லாம் மாற்றி பேசாத, இதெல்லாம் பண்ணாத, ரொம்ப தப்பு தப்பு தப்பு, பேசாத பேசாத நீன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பெட்டு எட்டு ஒதிக்கிறதும் இதெல்லாம் கணக்கு இல்லை அப்படின்றது தான் பாயிண்ட். அதுக்கப்புறம் போகும்போது 7.5 பிடிச்சிருக்கேன் அவனுக்கு 7.5, இப்போ நீ என்னதான் நினச்சிட்டு வந்திருக்க, வாட்டர்மெலன் என்னதான் முடிவோட வந்திருக்க, என்னதான் நீ பிஹேவ் பண்ணுற, இதெல்லாம் சரியில்லை, உனக்கு மெச்சூரிட்டி இருக்கான்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசுறாரு. ஓகே, ஸோ என்னன்னா இதில் பிரச்சனையே இல்லை, பெட்டு மேட்டரும் பிரச்சனை இல்லை, அதுவுமே பிரச்சனை இல்லை, பெட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு படுக்கிறாங்க, அதுக்கு இவர் வந்து ரியாக்ட் பண்ணி ஏதோ ஒரு வெளியே வந்து ஏதோ பேசுகிறாங்க அந்த ஒரு இதுலேயே இருக்க, ஃபர்ஸ்ட் இருந்த திவாகர் மாதிரி இருக்கிறாரோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. பட் எனக்கு திவாகர் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா இந்த வாட்டி என்டர்டைன்மெண்ட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த திவாகர்னா கானாவனத்து கூட காமெடி கூட போக மாட்டார், இப்போ ஜாலியாக ஃபன் பண்ணி விளையாடுற அளவுக்கு மாறி இருக்காருன்னா அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கலாமே, எதுக்கு இப்போ கானாவனத்து இப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அது பார்க்கறதுக்கு எனக்கு நல்லா இல்லை, இந்த நேரத்தில் கானா வினோத் இப்படி பண்ணுவது அவருக்கு நல்லது இல்லை அப்படின்றது தான் நான் சொல்றது. உங்களோட கருத்து என்னன்றது சொல்லிடுங்க, அதுலேயும் சொல்லிடுவார், இது எல்லாருக்கும் காமனான வீடு, ஸோ இந்த பொருளை எடுத்துன்னு வந்து இப்படிலாம் போடுற, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து பெட்ரூமில் ஒரு டிஸ்கஷன் நடக்கும், இந்த ரெட் கார்டை பற்றி, ஐ மீன் எந்தெந்த ஃபேமிலி வந்து எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா கனெக்ட் ஆனாங்க டிஸ்கஷன் போகும்போது, இப்போ ஆஃப்டர் ரெட் கார்டு மேட்டர் வந்து டிஸ்கஷன் வருது. அது சபரியோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்களே, கமர்தீன் என் பையன் மாதிரி, அப்போதான் அந்த டாபிக் உருவாகுது. அப்போ அரோரா கேட்குறாங்க, ஆஃப்டர் தட் ரெட் கார்டு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னும் போது நெகட்டிவிட்டி ரொம்ப பீக்காக இருக்கும்ன்ற மாதிரி விக்ரம் சொல்கிறான். யூஷுவல் பிக் பாஸ் நெகட்டிவிட்டி இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஃபார் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறேன். உடனே அரோரா கேட்குறாங்க, ஃபார் இருக்குமா, ஆமாம் கரெக்டு தான், பட் அவங்க அதுலேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி வரணும் அப்படின்றத நான் பார்க்குறேன். என்னதான் ப்ராஜெக்ட்லாம் வந்தாலும் இது வந்து ஒரு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், ப்ராஜெக்டே வந்தாலும் இது முன்னாடி வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சபரியும் சொல்கிறான். ஓகே, இப்போ வெளியே போயிட்டு அவங்களோட இமேஜும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா, இல்லை மன வருந்தி அந்த தப்பை திருந்திக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க டேமேஜ் கண்ட்ரோல் மட்டும் பண்ணிட்டு அவங்க திருந்தாமல் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அதை அவங்களே உணர்ந்து திருந்திக்கிட்டா அவங்களுக்கு நல்லதுன்றதே சொல்லிடுறாங்க. உடனே சபரி சொல்றான், கண்டிப்பா ஹெல்ப் வரும், மாறிட்டு இருப்பாங்க அப்படின்றத சபரி சொல்றான். உடனே அரோரா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, மணி கொடுப்பாங்களா மாட்டாங்களா, ஸோ கமருதீன் என்னதான் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும், என்னதான் கோவம் இருந்தாலும் எனக்கும் அவனுக்கு ஒரு நல்ல பாண்ட் இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்லா இருந்தது, ஸோ இதில் கடன் வாங்கி அவுட்பிட்ஸு ப்ரொமோஷன்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், 90 days அவனுக்கு ஜாப் இல்லாமல் போயிருமே, என்னது இது, எப்படி இது அவன் ஹேண்டில் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னும் போது, இல்லை ஸோ மணி வரும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சபரி அந்த டவுட்லேயே சொல்கிறாரு. பட் அதை தாண்டி அவங்க பண்ண தப்புகளுக்கு தானே தண்டனை கிடக்குது அரோரா. இப்போ ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இல்லடா எனக்கே இப்படி சொல்லிட்டு இருந்தா என்னால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதே எனக்கு தெரியல, நீ இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டாரோரா, அவங்க அந்த அளவுக்கு போயிருக்காங்கன்றது அப்படிதான். ஸோ ஆனால் இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியே இந்த ஷார்ட் பீரியட் ஹேண்டில் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லும்போது சபரி சொல்கிறான், வெளியே போய் தான் திங்க் பண்ணணும், நம்ம வெளியே போய் தான் பார்க்கணும், ஸோ நம்ம என்ன ஆகுதுன்றதை போய் பார்த்துப்போம், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது தெரில அப்படின்றத சபரி சொல்லிடுறாப்புல. அப்போ அரோரா என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் ஃபினாலே செலிப்ரேஷன் ஃபன் எபிசோட் இது எதுக்குமே வர முடியாது, பிக் பாஸ் சீசன் 9 பாகமே இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. அதுக்கப்புறம் எனக்கு பவர் இருந்தால் அந்த கார் இன்சிடென்ட்டு, அந்த ரூம் மொட்டைக்கடை, அந்த துஷாரோட ஃபோட்டோ மொட்டைக்கடுதாசி, இது எல்லாமே நான் மாற்றிடுவேன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது மக்களே. இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவம். பாய் கைஸ்.